மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அத்திமரம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் கடம்பு, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விலாமரம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நந்தியாவட்டை. இந்த 4 மரங்களும் கிருத்திகை நட்சத்திரத்துடைய மரங்கள். இதில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 4 மரம் வருது. அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அத்தி மரம், அதாவது அத்திவரதர் சாமி வணங்குறது, அத்தி மரம், அத்தி பழம் சாப்பிட்றது, அத்தி மரத்தை சுற்றி வர்றது, இதெல்லாம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மஞ்சள் கடம்பு அப்படிங்கிறது அந்த மரம். நர்சரியில் இந்த நட்சத்திர மரத்தெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தருவாங்க. அதேமாதிரி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விளாம்பழம் இருக்குல்ல, அந்த மரம், விளாம்பழம் சாப்பிட்றது, இந்த மரத்தடியில் இருக்கிறது, இதெல்லாம் நன்மை தரும். 4ஆம் பாதத்தில் பிறந்த கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நந்தியாவட்டை பூ உங்களுக்கு தெரியும். நந்தியாவட்டை பூ மரம், அது சிவனுக்கு உகந்த மரம். இந்த நந்தியாவட்டை பூவை எடுத்து சிவனுக்கு கொடுத்து அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் செய்கிறது, வணங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்தால் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. சரிங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேதை மரம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த வேதை மரம் உங்கள் தோட்டத்திலோ உங்கள் வீட்டு அருகிலோ இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. அந்த வேதை மரம் என்னன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தால் அதை அகற்றி எடுத்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரத்தை நீங்கள் உங்கள் இடத்துல வச்சுக்கிங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இதை நாங்கள் சொல்கிறோம். வேதை மரம் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேதை மரம், விலாமரம். அப்போ விலாமரம் அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது. ஆனால் 1ஆம் பாதத்தில் தரவங்களுக்கு அதே வேதையாக மாறுது. அப்போ கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கவங்க விளாம்பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா ஆம், சாப்பிட்டால் அதனுடைய பக்க விளைவு, அதாவது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. வேணா சாப்பிட்டு பாருங்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம் சுபா மரம், வேதை மரம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூவன் மரம், வேதை மரம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தூங்குமூஞ்சி மரம். தூங்குமூஞ்சி மரம்னா என்னென்னு தெரியும், சாயங்காலம்னா எல்லாம் மடிஞ்சு நிற்கும். இப்போ அந்த மரத்தடியெல்லாம் ரோட்டு ஓரமெல்லாம் அந்த மரம் வச்சுருப்பாங்க. ஏதாவது வெளி பயணம் போகும்போது கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நிழலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்காரங்க. அப்போ அந்த தூங்குமூஞ்சி மரத்தில் போய் நின்றுட்டு அந்த வேலைக்கு போகக்கூடாது. அப்படி போனால் என்ன ஆகுன்னா போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த மரம் சாஸ்திரத்தின் மூலியமாக இந்த அதிர்ஷ்டம் தரும் மரத்தையும் துரதிர்ஷ்டம் தரும் மரத்தையும் சொல்லியிருக்கிறோம். இது கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இதை கவனிச்சிங்க. ஜோதிடத்தை மதிப்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றியுடன் வாங்க நஷ்ப்ரோ. வணக்கம்.